தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இன்று மதியம் 3 மணிக்கு திருச்சி வருகிறார். அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக திருச்சி வருகிறார். அதாவது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஜோசப் கல்லூரி மைதானத்தில் இந்த பிரம்மாண்டமான விழா நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற உள்ளது. அதாவது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் திருச்சிக்கு வருகையொட்டி திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது ட்ரோன்கள் பறக்க தடை, போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது திருச்சிக்கு முதல்வர் ஜோசப் விஜய் வருகையை முன்னிட்டு பேருந்து வழித்தட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது மாம்பழச்சாலை பகுதியிலே பொதுமக்களை இறக்கி விட்டதால் 2 கிலோமீட்டர் தூரம் பொதுமக்கள் நடந்து செல்லும் ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது காலை 11 மணி முதல் திருவானைக்கோவில் வழியாக சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் மாநகர பேருந்துகள் அனைத்தும் மாம்பழச்சாலையில், அதாவது விழா நடைபெறும் 2 கிலோமீட்டருக்கு முன்பு மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திருப்பி செல்கிறது. இதனால் பொதுமக்கள் வேதனை அடைந்து வருகின்றனர். மேலும் மாம்பழச்சாலையில் இருந்து சத்திரம் பேருந்து நிலையம் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும். அதாவது காலை 4 மணி விஜய் வருவதற்கு காலை 11 மணி முதல் போக்குவரத்தை மாற்றுவது பொதுமக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது. சர்பிலா, முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட விளைவுகள் குறித்து எமது செய்தியாளர் அப்துல் கரீம் வழங்கிடும் தகவல்களை கேட்டோம்.